என்ன ஜெய் சார் 6 மணிக்கெல்லாம் விட்டுருவானு இல்ல? அப்படித்தான் சொன்னாங்க. 7 மணிக்கு வேற ஷூட்டிங் இருக்கு. ஏன் பிரகாஷ், ஆமா இப்பெல்லாம் 6 மணிக்கு மேல ஷூட்டிங்ல ஒர்க் பண்றது இல்லையாம? அப்படியா? ஆமா சார், கொஞ்சம் சொந்த வேலையை கவனிக்க வேண்டியிருக்கு. சொந்த வேலையா? பசங்களுக்கு டியூஷன் எல்லாம் சொல்லி தர போறியா? உங்ககிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட ஜெய் சார் சொல்ல போறேன்? என்ன விஷயம்? ஒழுங்காய் நீ. நான் வல்லவனுக்கு வல்லவன். நான் வல்லவன் ஒருவன், அதுவும் நான் தான். ஓகே சார். அந்த பொண்ணை குணப்படுத்த தான் ஆஸ்பத்திரிக்கு போனேன். முதல்ல போறப்பலாம் செம வெறுப்பு. கொஞ்ச நாளா என்னையே அறியாம அடிக்கடி ஏதாவது ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு அங்க போகணும் போல இருக்கு. மத்த நேரத்துல உலகமே சூன்யமா இருக்கு. 4 மணி நேரம் அந்த பொண்ணோட பேசிட்டு இருந்தா கூட கிளம்புறப்போ போகணுமே இருக்கு. உங்களுக்கு யார் சொன்னாங்க? எல்லாம் அந்த பொண்ணுதான். வீசம் முடிச்ச பாதி பேருக்கு இந்த நிலைமை ஏற்படுறது சகஜம். அந்த பொண்ணை நான் லவ் பண்றேன்னு அவங்க பெத்தவங்க கிட்ட இன்னும் சொல்லல. அந்த பொண்ணுகிட்டயும் என்ன பத்தி சொல்ல இன்னும் தயக்கமா இருக்கு. முதல்ல அதை செய். முதலைகளுக்கு நல்ல உணவு. ஓகேயா? ஓகே, தேங்க் யூ. பாப்பா மெதுவா ஜாகிரதை. வைக்கல மாத்துக்குமா, முதல்ல அரிக்குது. மெதுவா. லைஃப்ல செட்டில் ஆன பிறகு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் சார். அட நீ வேற, கல்யாணம் லைஃபே செட்டில் ஆகுது. என் சொந்த அனுபவத்துல சொல்றேன். என் பொண்டாட்டிட்ட சொல்லாத. கல்யாணம் ஆன அப்புறம் தான் நான் நிறைய படங்கள் நடிக்க ஆரம்பிச்சேன். இத பாரு, அந்த பொண்ணோட அம்மா கிட்ட போய் உங்க பொண்ணு கிட்ட வெறுமா நான் நடிக்கல, நிஜமாவே மனசார காதலிக்கிறேன்னு சொல்லு.